ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் யூடியூப் சேனல். ஹாய் சந்தோஷ், ஹாய் கிஷோர். ஹாய். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா திருப்பி மறக்க முடிஞ்ச எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்றதுல ரொம்ப ஹாப்பி. அண்ட் இன்னைக்கு ஒரு புது எபிசோட் பார்க்கலான்னு வந்திருக்கோம். எபிசோடுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கிளிம்சஸ் மட்டும், இது என்ன ஷோ அப்படிங்கிறது. மறக்க நெஞ்சம் ஷோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் மனசுலயும் ஒரு சில நிகழ்வுகள் வந்து மறக்க முடியாத நிகழ்வுகளா தங்கி இருக்கும். அண்ட் அதை நம்ம வெளிப்படுத்துறப்போ சப்போஸ் நம்ம பாக்குறவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது மெமரிஸ் இருக்குன்னா அது திருப்பி அவங்களுக்கு ஞாபகம் வரும்ன்றதுக்காகவும், அண்ட் சப்போஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க இருக்காங்கன்னா பெட்டரா சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுவாங்கன்றதுக்காக தான் இந்த நிகழ்வுகளை பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இன்னைக்கு மறக்குமா நெஞ்சம்ல நான் சொல்ல போறது எப்போ நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து வே பேக் ஒரு 10 years பேக் தான் சொல்ல முடியும். நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் ஆவடியில. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல வந்துட்டு போவேன். ஈவினிங் வந்து ஒரு 4:50 ஒரு ட்ரெயின் இருக்கும், அதெல்லாம் 5:25 தான் ஒரு ட்ரெயின் பிடிப்போம். ஸோ அந்த ட்ரெயின்ல நான் ரெகுலரா வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ கூட உங்களால ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் பார்க்க முடியும். இந்த சின்ன குழந்தைங்க வந்து அந்த புக்ஸ் மாதிரி இந்த இங்கிலீஷ் ஏபிசிடி எழுதுறது, எழுதுறது, இல்ல பிளான்ஸ், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி ஒரு லேமினேஷன் பண்ண ஷீட்லாம் வித்துட்டு வருவாங்க. அது வந்து ஒரு 20-30 ருபீஸ் இருக்கும். ஒரு சிலது வந்து ஒரு 50 ருபீஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் வந்து அந்த மாதிரி குழந்தைங்க விற்கிறதுலாம் ஒரு 10 years பேக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பாக்குறப்போ ஒரு அதே மாதிரி குழந்தைங்களுக்கு அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னன்னா ஒருத்தவங்களை பார்த்தா அவங்களுக்கு பின்னாடியே வருவாங்க, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு கேட்டுக்கிட்டு. அந்த மாதிரி அப்பதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பெரியவங்க இருந்தாங்கன்னா நம்ம மூஞ்சில் அடிச்ச மாதிரி இல்லைங்க காசு இல்லக்கா, இல்லக்கா பைசா இல்லக்கா அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு போயிடலாம். சின்ன குழந்தை பண்றப்போ வந்து நமக்கு அப்படி சொல்லவும் வராது. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து இல்லம்மா என்கிட்ட பைசா இல்லம்மா அப்படின்னு சொன்னேன். இல்லண்ணா ரொம்பலாம் இல்லைண்ணா, 10 ரூபாயில கூட இருக்குண்ணா, ஏதாவது வாங்கிக்கோங்கண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க நிறைய காசு இல்லைன்னா 5 ரூபாய்க்கு இந்த ஸ்டிக் பென் மாதிரி இருக்கு, பெரிய பெண்ணு மாதிரி விற்பாங்க. 5 ரூபாய்க்கே வந்து ஒரு பெரிய நீளமா இருக்க பெண்ணு மாதிரி விற்பாங்க. அது இல்லைன்னா வளையிற மாதிரி பெண்ணு அந்த மாதிரி கூட இருக்கு, நீங்க 5 ரூபாய்க்கு கூட வாங்கிக்கோங்க, பெருசா காசு இல்லைன்னா கூட அப்படின்றாங்க. நான் வந்து இதெல்லாம் வச்சு நான் என்னவா பண்ண போறேன், நான் குழந்தையாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அவங்க வந்து இல்ல நான் வேற யாருக்காவது போயிட்டு வாங்கி கொடுங்கண்ணா அப்படிங்கிறாங்க. நான் வந்து என்ன சொல்றேன், இல்லம்மா இது நான் வாங்கிட்டு போய் கொடுக்கறதுக்கும் யாரும் இல்ல. இல்ல இப்ப என்ன உங்களுக்கு வாங்கினா இது எவ்வளவுக்கு விற்பீங்க அப்படின்னு கேட்டுறாங்க. இது வந்து இவ்வளோனா, இது வந்து இவ்வளோனான்னு ரேட் சொன்னாங்க. நான் வந்து என்ன சொன்னேன், சரி நான் வாங்கிக்கல, நான் வந்து உங்களுக்கு இப்போ ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னா நீங்க வாங்கிட்டு போய் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல நான் வாங்கிட்டு போய் சப்ளை பண்ணி நீங்க வேணா வாங்கி கொடுங்க, இங்க சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து என்ன சொன்னேன், சரி ஓகே என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். இல்லண்ணா நீ எது வாங்கி கொடுத்தாலும் ஓகே அப்படின்னா. சரிம்மா வாங்கம்மா அப்ப போய் சாப்பிடலாம். நாங்க வந்து ஆவடி ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா பின்னாடியே வந்து ஒரு 2-3 பஜ்ஜி கடைங்க இருக்கும். நீங்க என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி வாங்கன்னு கூப்பிட்டு போறேன் நான். அப்பதான் அவங்க என்ன சொன்னாங்க, நான் ஒரு 2 minutes நான் என் தம்பியை கூப்பிட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பியை வந்து இடுப்புல கொஞ்சம் தூரம் இருங்க நான் அங்க இருக்கான் தம்பியை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்தோ தம்பியை இடுப்புல தூக்கி கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்தா அப்பவே நான் வந்து ஷாக்கு. நம்ம ஏதோ வாங்கி கொடுக்குறோம்னா அங்கேயே சும்மா வந்து ஏதோ ஒரு 2 வாங்கிட்டு போயிட்டு கொடுக்கறதுக்கு மத்தியில ஃப்ரெஷ்ஷா சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுங்கிறப்ப நான் என் தம்பியை கூப்பிட்டு வரட்டுமான்னு கேட்டு கூப்பிட்டு வந்தாங்க. கூட்டு வந்துட்டு நான் சாப்பிடவும் சொன்னேன். அந்த பஜ்ஜி கடையில என்ன வேணுமோ 2 பேரும் சாப்பிட்டாங்க. வேற ஏதாவது வேணும்னாலும் வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். ஏதோ ஒரு சில ஐட்டங்கள் மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிக்கிட்டு அப்புறம் என்ன சொன்னேன், நான் வந்து காசு கொடுத்துட்டேன் அந்த கடையில. அதெல்லாம் அந்த பொண்ணு பாப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல. அந்த பாப்பா என்ன பண்ணாங்க, அவங்க கையில இருக்க 2-3 ஷீட்டை எடுத்து இப்போ நீங்க வாங்கிக்கோங்கன்னா நாங்க சாப்பிட்டோம்ல அதுக்கு நீங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. நான் அது எதிரே பார்க்கல. எனக்கு வந்து ஷாக்கா இருந்தது. நீங்க எனக்கு நீங்க வாங்கிக்க மாட்டோம் சொன்னீங்க, இப்ப எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க, இதை நீங்க என்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கையில கொடுக்குறாங்க. எனக்கு அதை வந்து டிசைவ் பண்ண முடியல. அவங்க இப்படி பண்ணது எனக்கு ரொம்ப ஹார்ட் சூத்திங்கா இருந்தது. எதிரும் பார்க்கல. நான் சாப்பிட்டுட்டு என்ன சொல்லுவாங்க, நன்றிண்ணா தேங்க்ஸ்னா சொல்லிட்டு போவாங்க. இல்ல அந்த வயசுக்கு இருக்க மெச்சூரிட்டி ஒரு என்ன இருக்கும், ஒரு 8 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாப்பாக்கு. அவங்க தம்பி இன்னும் அவங்களோட ஒரு பாதி வயசு, ஒரு 4 வயசு 3.5 வயசு குழந்தை மாதிரி இருந்தாங்க. அப்போ வந்து என்ன பண்றான், அவங்க வந்து அதை கொடுக்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன், அவங்க வந்து ஒரு 3 பீஸோ நம்ம கொடுத்தாங்க. நான் இன்னும் ஒரு 4-5 பீஸ் வாங்கிட்டு ஒரு 100 ரூபாவோ 150 ரூபாவோ கொடுத்துட்டேன் அந்த பாப்பா கிட்ட. இல்ல நான் வேணாண்ணா, நீங்க எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்களா, இல்ல நான் வேணாண்ணா. இல்லம்மா பரவாயில்ல, நான் வந்து வாங்கக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா நீங்க பரவாயில்லன்னு என்கிட்ட கொடுக்குறப்ப அதுக்கே நான் காசு கொடுத்த மாதிரி இருக்கட்டும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்க பண்ணதும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால என் மூலியமா நீங்க ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்றது எனக்கு ஹாப்பி தான், நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் கொடுத்து ஒரு 4-5 அந்த லேமினேட் பண்ண ஷீட்டும் ஒரு 3-4 பெண்ணும் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி உங்க வீட்டுல யாராவது குழந்தை, உங்க தெருவில் இருக்க குழந்தைங்களாம் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். கிஷோருக்கு அதை நான் சொல்லியிருந்தேன். ஒரு 2013-14 இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு எது வரைக்கும் ஒரு பெரிய ஒரு இம்ப்ரெஷன் வரலன்னா, அது சாப்பிடுறது வரைக்கும் ஓகே, கஷ்டப்படுறவங்க சாப்பிடுறாங்க, குழந்தைய அவன் தம்பியை கூப்பிட்டு வந்து சூடா வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சதே எனக்கு வித்தியாசமா இருந்தது.
டீயும் நம்ம தான் வாங்கி அந்த குழந்தைக்கு குடி போட்டுனாங்க. அப்படி ஒரு குட்டி கப்ல வாங்கி ஆத்தி ஆத்தி குடிக்க வச்சாங்க. நான் கூட தான் உட்காந்துட்டு இருந்தேன். நான் ரெகுலர் போற ட்ரெயின் இல்லாம லேட்டா ட்ரெயினுக்கு போனேன். சோ அதுவே ஆச்சரியம் இருந்தது. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்ட காசுக்கு எனக்கு நீங்க இதுவாத வாங்கிக்கோங்க, அப்பதான் எனக்கு ஹாப்பியா இருக்கும். இல்ல நான் வாங்கிக்கோங்கண்ணா, இல்ல நான் வாங்கிக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தப்ப எனக்கு எனக்கு ஒரு அந்த வயசுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கொடுத்தது. அண்ட் வயசுக்கு மெச்சூரிட்டிக்கு சம்மந்தம் கிடையாது. அண்ட் அவங்க அந்த வயசுல எவ்வளவு அனுபவிச்சிருப்பாங்க. நேர்மையா சாப்பிடணும், ஃப்ரீயா சாப்பிடக்கூடாது. அண்ட் நம்ம என்ன நினைப்போம், ஏமாத்தி காசு வாங்கி சாப்பிடுறாங்க நிறைய பேர் நினைப்போம். அவங்க வந்து நான் சாப்பிட்ட காசுக்கு என் உழைப்புக்கு நான் இதை உங்களுக்கு வித்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் எனக்கு புரியுது. அவங்க சாப்பிட்டதே ஏன்னா வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்ப சாப்பிட்டா அந்த காசுக்கு இவர் வாங்கிதானே ஆகணுன்ற மாதிரி சாப்பிட்டுருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அண்ட் அந்த குழந்தை என்ன இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே முடியல. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தமிழ் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் தமிழ் கூட கிடையாது. ஒரு மேபி அவங்க ஹைதராபாத் அந்த சைட்ல இருந்து வந்த குழந்தை மாதிரி இருந்தாங்க பாக்குறதுக்கே. பேர்லாம் கூட கேட்டேன். எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, 10 வருஷம் ஆனதால சாரி, நான் மறந்ததுக்கு அந்த குழந்தைகிட்டே சாரி கேட்டுக்கிறேன். ஆனா எனக்கு வந்து என்னைக்குமே மறக்க மாட்டேன் அந்த குழந்தைய. அண்ட் நம்ம உழைச்சுதான் சாப்பிடணுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் இந்த மாதிரி மெச்சூரிட்டி லெவலுக்கு இருந்ததுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருந்தாங்க. கிஷோர் வந்து இதுல அந்த ஸ்டோரி நான் சொல்லியிருக்கேன். அவருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு அவனே ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணட்டும். எனக்கு இந்த ஸ்டோரி ஞாபகம் இருக்கு. ஆனா இதுல ஒரு சீரியஸான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டோரி அப்படியே என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னதுல அவங்க ஒரு ஷார்ட் பிலிமே எடுத்துட்டான் இந்த ஸ்டோரியை வச்சு. நம்மளுக்கே தெரியும் அந்த ஷார்ட் பிலிம் எதுன்னு சொல்லிட்டு. ஆனா மென்ஷன் பண்ண விரும்பல பேர்லாம். அதுக்கப்புறம் நான் கூட நிறைய பார்ப்பேன். குட்டி பாப்பா அங்க விட்டு வர்றது எல்லாரையும் பார்ப்பேன். அந்த டைம் நம்ம காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம கிட்ட அவ்வளவா பைசா இருக்காது ஓப்பனா சொல்லணும். ஆனா விக்கியில பண்ணான்னு சொன்னோடனே நானும் அதுக்கப்புறம் என்னால முடிஞ்ச வரைக்கும் என்கிட்ட ஒரு 20 ரூபா இருக்கா, முடிஞ்சா ஒரு 10 ரூபாய் வாங்கிக்கலாம், ஒரு 10 ரூபா நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அது அவன் மூலியமா எனக்கு ஒரு இது கிடைச்ச மாதிரி இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவாங்க, ஒரு ஹேபிட் மாதிரி வந்தது. நானும் அதுக்கப்புறம் ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சேன். விக்கி சொன்ன மாதிரியே தான் அந்த கதையில வந்து அந்த கிளைமேக்ஸ் தான். அந்த தம்பி கூப்பிட்டது ஓகே, அது விக்கிக்கு ஓகேவா இருந்தது. பட் திருப்பி நான் சாப்பிட்டல, அதுக்காக நீங்க இதை வாங்கிக்கோங்கன்னு சொன்னதான் என்னடா பையன் தான் சொல்வேன். என்ன அப்படியே பையன் பாப்பா சொல்லிச்சு அப்படிதான் கேட்டான் அந்த டைமே. நானு இதை நம்ம மொட்டை மாடல உட்காந்து பேசியிருப்போம் அவன் வீட்டு மொட்டை மாடல. அதெல்லாம் பா அப்படிலாம் இருப்பாங்க. அந்த டைமும் இதே மாதிரிதான் பேசினான். வயசுக்கும் மெச்சூரிட்டிக்கும் ஒண்ணு வித்தியாசம் இருக்கு, அவங்க பாக்குற அனுபவங்களை வச்சுதான் அவங்களோட மெச்சூரிட்டி வரும்னு சொன்னா அது அப்படியே இங்கேயும் அதேதான் சொல்லியிருக்கான். அது பயங்கரமான சம்பவம். பயங்கரமான ஒரு மறக்க முடியாத நெஞ்சம்ல ஒரு சூப்பரான எபிசோட். மெமரி ரொம்ப சூப்பர் மெமரி. நான் எப்ப ட்ரெயின்ல டிராவல் பண்ணாலும் குட்டி பாப்பா பாட்டா விக்கி சொன்ன கதை எனக்கு ஞாபகம். சந்தோஷ் போறது மாதிரி கிஷோர் சொன்னதால எனக்கு இன்னொன்று மட்டும் ஆட் பண்ண தோணுச்சு. இது வந்து எனக்கு எங்க மம்மி கிட்ட இருந்து தான் வரும். எங்க மம்மி வந்து எப்பவுமே ட்ரெயின் டிராவல் தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து நான் பார்த்த வரைக்குமே கண்ணு தெரியாதவங்க வராங்கன்னா ஒரு பர்ஃபி பாக்கெட், இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபி பாக்கெட் எங்க மம்மி பேக்ல இருக்கும். ஒரு 5 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கறதுல ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன். கண்ணு தெரியாதவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஒரு பெண்ணோ இல்ல டிஷ்யூ பேப்பரோ இல்ல ஏதோ ஒண்ணு கண்ணு தெரியாதவங்க வராங்கன்னா கண்டிப்பா அவங்க வாங்குவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. 20 வருஷமா அவங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என்ன, அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் அவங்க பண்றதுக்கு நம்ம பெருசா எதுவும் பண்ண போதில்லை. ஒரு பர்ஃபி பாக்கெட் ஒரு 5 ரூபாய், 2 பர்ஃபி பாக்கெட் ஒரு 10 ரூபாய் தான் இன்னைக்கு வரைக்கும் ரேட்டு. அந்த கண்ணு தெரியாதவங்க கண்ணு தெரியாம எப்படியோ ட்ரெயின் ஏறி மூவிங் ட்ரெயின்ல ஏறி வந்து எல்லாத்துக்கும் வித்துட்டு போறாங்கன்றப்ப நார்மல் நம்ம கிட்ட வந்து யாசகம் கேட்கறவங்க விட ஏதோ ஒரு பொருளை கொடுத்து நம்ம கிட்ட வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சு வரவங்க இன்னும் ஒரு பெரிய பெரிய இடத்த ரீச் பண்ணணுங்கிற மாதிரி தோணுது. அண்ட் அவங்க உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்கிறது எங்க மம்மி வாங்குவாங்க. இப்போ வரைக்குமே பண்ணுவாங்க. அது நான் இந்த வயசுல நான் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிறப்போ பாத்துருக்கேன். இப்ப எங்க மம்மியோட ட்ரெயின்ல போனா கூட அவங்க வந்து வாங்குறத நான் பாக்குறேன். ஒரு ரீஃபில் பெண்ணோ ஒரு பர்ஃபி பாக்கெட்டோ கண்ணு தெரியாதவங்க கிட்ட. ஸோ அதுதான் என் மைண்ட்ல தங்கி இருக்கு. நம்மளை சுத்தி இருக்கவங்க ஏதோ ஒரு பண்ற நல்லது நம்ம மனசுல ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ல, அந்த மாதிரி தான் அதுன்னு நினைக்கிறேன். நமக்கே தெரியாம நடந்தது. ஸோ இதுதான் உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஒன்று தோணுன்றதுக்காக தான் இந்த எபிசோட பண்ணணும்னு நினைச்சேன். சந்தோஷ் உங்களோட தாட். இப்போ நீ சொன்ன உங்க அம்மா சொன்னது, உங்க அம்மா ஃபாலோ பண்ணதை நீ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்னு. இப்ப நீ சொன்னதை கிஷோர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். இப்போ அதே மாதிரி இந்த நீ சொன்ன விஷயத்துல வச்சு நிறைய பேர் இன்னும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நீ சொன்ன அந்த குழந்தைய வந்து நம்ம இப்ப நானா பார்க்கும்போது மேக்சிமம் வந்து ஏதோ வந்து கேட்கறாங்க, பிச்சை இருக்கிற மாதிரி தான் ஒரு பேசிக்கா சொல்லலாம் வச்சுங்க. அவங்க காசு கொடுத்து 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய் ஒரு பேப்பரோ ஏதோ வித்து பெண்ணோ வித்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். நார்மலா எதுவும் நினைச்சிட்டு இருப்போம் அவங்கள. ஆனா அந்த அந்த பொண்ணோட ஏஜுக்கு அது ஒரு ஜெனியூனா நான் ஒரு சேல் பண்ணி தான் நான் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு புரிஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்னா யாரும் நம்ம இலவசமா எதுவுமே வாங்கக்கூடாது, இலவசமா செய்யக்கூடாது. அதுவும் அவங்க அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கலாம். மேபி இப்ப உங்க அம்மா கிட்ட வந்திருக்கும், அவங்க கிட்ட வந்திருக்கலாம். ஏன்னா அவங்க அதான் அவங்க குழந்தைய பிச்சை எடுக்க வைக்காம இது மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ இருந்திருக்கலாம். மேபி நீ சொன்ன மாதிரி அந்த குழந்தைய வச்சு கூட்டிட்டு போனா இதோட காசு அதிகமா கூட வந்துக்கலாம். ஆனா அது மாதிரி கூட பண்ணலாம. ஸோ அவங்க வந்து அந்த பொண்ணை வந்து வேலைக்கு தான் அனுப்பிச்சிருக்கானா, அது முடிஞ்சிருக்கு பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு எனக்கு ரியாக்ட் பண்ணது வேற விஷயமா இருந்துச்சு. அந்த இதுல இருந்து யாரா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போயிட்டா யாரும் அது பெருசா நினைச்சிருக்க மாட்டாங்க. ஏழைங்க ஏதோ நம்ம செஞ்சுட்டு மாதிரி யோசிப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து அந்த ஏஜுக்கு
ஓகே நம்ம என்ன யார் எதுக்கும் நம்ம இதுக்கு இலவசமா இது பண்ணக்கூடாது, நம்ம எல்லாம் ஒரு சேர்த்துக்கோன்னா அதுக்கு நம்ம அது காசு கொடுத்துக்கணும், அது முடிவு பண்ணிருக்கு. செம்ம கிரேட்டான விஷயம். மணியோட வேல்யூ அது புரிஞ்சிருக்கு. நம்ம இதுக்காக அவர் செலவு பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொருள் கொடுக்கணும். சும்மா ஒரு பேப்பர் கொடுத்துட்டு கூட கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் ஒண்ணு. அதுவும் பண்ணாம ஒரு சொன்னது ஒரு 3-4 பேப்பர் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க யோசிச்சிருக்காங்க. ஒரு பட்ஜெட்டோட விலை உன்னை நீ காசு கொடுத்தது பார்த்துட்டு சொன்னேன். ஸோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொருளை தான் கொடுக்கணும் நினைச்சிருக்கா அவ. அதுவே ரொம்ப விஷயம். மணியோட வேல்யூ தெரிஞ்சிருக்கு. எல்லாமே பெரிய விஷயம். இப்பெல்லாம் இந்த காலத்துக்கு அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்றதே எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. நம்ம அந்த மெச்சூரிட்டி இருப்போமா எனக்கு எதுவும் தெரியல. இப்பக்கே நம்ம இருக்கலாம். அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இதுக்கப்புறம் உன்ன மாதிரி சரி நீ சொன்னது விஷயம் நிறைய பேர் ஃபாலோ பண்ண இன்னும் பெட்டரா இருக்கும், நல்லா இருக்கும். அதுதான் நானும் நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னன்னா அந்த நார்மலி பிச்சை கேட்கறவங்கள விட இந்த மாதிரி ஒரு 15 ரூபாய் நம்ம செலவு பண்றப்போ அவங்களுக்கும் வியாபாரம் பண்ணன்ற ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். அது மூலியமா ஒரு டீயோ காஃபியோ அவங்க குடிச்சா கூட அதுல நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். அந்த 15 ரூபாய் பொருள் நம்ம எவ்வளவு இடத்துல வேஸ்ட் பண்ணுவோம். ஒரு பைக் பார்க்கிங்ல வேஸ்ட் பண்ணுவோம். ஏதோ இடத்துல சும்மா எப்படி நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம், ஒரு 10 ரூபாய் பறந்து கீழே வந்துச்சு, ஒரு 500 ரூபாய் தான் நம்ம எடுப்போம். ஒரு 10 ரூபாய் காயின் வந்துன்னா நம்ம நிச்சயம் வண்டியில போயிட்டு எடுப்போமான்னு கூட நமக்கு தெரியாது. ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு போன் கீழே வந்துருது, நம்மளால இறங்கி போன் எடுத்துட முடியுமா? ஸோ எவ்வளவு காசு வேஸ்டா போன்றோம் நம்ம. அப்படி இருக்கப்போ நம்ம இந்த மாதிரி அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்றப்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் ஒரு பெரிய லேர்னிங் தான் எனக்கு அது. ஸோ அதனால தான் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். வித் தட் நோட் வி கேன் ஃபினிஷ் திஸ் வீடியோ நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஹார்ட் சூத்திங் வீடியோட ஒரு மறக்க முடிஞ்ச எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கிட்ட வந்து பாய்.